உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. 1989க்கு அப்புறம் ஒரு வரலாறு நடந்திருக்கு. 1989 நடந்தது, ஸ்ரீநகரில் நடந்தது. எலெக்ஷன் பாய்காட்டும் போது நடந்தது. ஸ்ரீநகரில் ஒரு லோக்சபாவில் ஒரு கேண்டிடேட் அன்அப்போஸ்டாக எலெக்ட் ஆனார். அவர் பேர் முகமது ஷாஃபி பட். 1989ங்கிறது 35 வருஷத்தில் எங்கேயுமே அன்அப்போஸ்டாக யாருமே ஜெயித்ததில்லை. ஒரு ஜனநாயகம்னா என் கருத்து இருக்கலாம், என்னை பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு எதிர்கருத்து இருக்கலாம். பட் ஒரு ஜனநாயகம், நான் சொல்கிற கருத்தை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கணும். அப்புறம் என் கருத்து முக்கால்வாசி மக்கள் எடுத்துக்கிட்டால் நான் ஜெயிக்கலாம், இல்லை நான் தோக்கலாம். தோத்தாலும் என் கருத்தை சொல்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை சட்டம் கொடுக்குது. அந்த கருத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். என் கருத்தை தடுத்து நிறுத்தி என்னை சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸு, ப்ரெஸ்ஸை மிரட்டுறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது ஜனநாயகமே அல்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க குஜராத்தில்ங்கிறத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காங்கிரஸ் நம்மளாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கட்சியும் இது பண்ணுவாங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு 2 கேண்டிடேட் போடுவாங்க. 2 கேண்டிடேட் போட்டாங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டோடது ஏதாவது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்த கேண்டிடேட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க. இது பேர் ஆல்டர்னேட் கேண்டிடேட்டுன்னு பேர். காங்கிரஸ் கேண்டிடேட் நிலேஷ் கும்பானின்னு ஒருத்தர். அவர் மட்டும் போடலை, அவரை தவிர 7 இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் சூரத்தில் போட்டிருந்தாங்க. இதை தவிர கும்பானியோட இன்னொரு கேண்டிடேட் சுரேஷ் பாதஷாலா அப்படிங்கிறவர் ஆல்டர்னேட் கேண்டிடேட்டாக காங்கிரஸ்லேன்னு போட்டிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் 2 கேண்டிடேட்டு, 7 இண்டிபெண்ட் கேண்டிடேட்டு, ஒரு பிஜேபி கேண்டிடேட். இதுதான் எலெக்ஷன் நடக்கிறது. மண்டே தான் லாஸ்ட் டே ஃபார் வித்ட்ராவல். அன்றைக்கி நான் பேசிட்டேன். இன்றைக்கி தான் நான் திங்கக்கிழமை, அடுத்த நாள் நான் பேசுகிறேன். நேற்று தான் லாஸ்ட் டே ஃபார் வித்ட்ராவல். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிலேஷ் கும்பானி பேப்பர் சரியில்லை, அந்த சுரேஷ் பாதசாலா பேப்பர் சரியில்லை, 7 பேர் மர்மமாக இப்போ போட்ட ஃபைலை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் பிஜேபி கேண்டிடேட்டு தலால்ங்கிறவர் ஆப்போசிஷனே முகேஷ் தலால் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படின்னா, வெரிஃபிகேஷன் ப்ரப்போசர்னு 3 பேர் கையெழுத்து போடுவாங்க. இப்போ நான் ஒரு கேண்டிடேட்டு, நான் போய் என்னோடய அப்ளிகேஷன் நான் ஃபைல் பண்ணேன்னா, இவரை எனக்கு தெரியும், இவரை கேண்டிடேட்டாக நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு 3 பேர் கையெழுத்து போடுவாங்க. மற்றபடி என் பேப்பர் ஆர்டராக இருந்ததுன்னா என்னை ஆட்டோமேட்டிக்காக கண்டெஸ்ட் பண்ண விடணும். என்னோடய கான்ஸ்டுவன்சி சென்ட்ரல் சென்னையிலேயே 20க்கு மேலே கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. மெயின் பார்ட்டியை தவிர இண்டிபெண்டன்ஸ் பல பேர் இருந்தாங்க. இந்த பல பேரில் மெயினாக ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேருந்து இருந்தாங்க. பல இடத்துல நம்ம ஹிஸ்ட்ரியில் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டே எலெக்ஷன் ஜெயித்ததா வரலாறும் இருக்குது. இந்த எலெக்ஷன் கமிஷன் வெரிஃபை பண்ணுறவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சுரேஷ் பர்காயி அப்படிங்கிறவர் ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறார். அதாவது இந்த ப்ரப்போசரோட கையெழுத்தெல்லாம் நான் வெரிஃபை பண்ணணும், அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ 6 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க ப்ரப்போசரை. காங்கிரஸ் கட்சி சொல்கிறது அவங்கள கிட்னாப் பண்ணி வேறு எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னு. சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்கள கூப்பிடணுன்னு அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்களோட கையெழுத்து அவங்களோட பேப்பர்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆதார், இது மாதிரி பல பேப்பர் கொடுத்துருப்பாங்க. 2 கையெழுத்து மேட்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டெஸ்ட் பண்ணணும். சூரத்தில் பல ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னல் பிஜேபி சீட்டு. அங்கே பல ப்ராப்ளம்கள் இருக்குது. எஸ்பெஷலி இந்த டைமண்ட் கட்டிங் இண்டஸ்ட்ரியில் பல ப்ராப்ளம் இருக்குது. டைமண்டே பிஸ்னஸ் குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா லேப் டைமண்டுன்னு வந்துடுச்சு. அதனால் டைமண்டு விலை ரொம்ப ஏறலை. ஆஃப்ரிக்காலேருந்து ரா டைமண்டு இங்கே கட் பண்ணி பாலிஷ் பண்ணி பெல்ஜியமுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இது பெரிய பிஸ்னஸ். பல பெரிய ஜுவல்லர்ஸ்லாம்
இந்த பிஸ்னஸ் பண்ணி திவாலானவங்களும் இருக்காங்க, பணத்தை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடினவங்களும் இருக்காங்க. நம்ம தலைவரை கட்டிப்பிடி வைத்தியம் டெவாஸில் பண்ணிவிட்டு மொத்தர் ஓடி போனவரும் இந்த பிசி கீதாஞ்சலி டைமண்ட்ஸ்காரரும் இது மாதிரி தான் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கை 15,000 கோடிக்கு மேலே ஏமாற்றியிருக்கிறார். மாமா ஆன்டிகுவாவில் சேஃபாக இருக்கார், இன்னொருத்தர் லண்டனில் எக்ஸ்ட்ரடிஷனை ஃபைட் பண்ணிகிட்ருக்கார். ஆக மொத்தம் பல ஆயிரம் கோடி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் காணும். இந்த இண்டஸ்ட்ரியே ட்ரபுளில் இருக்குது. உடனே நம்ம தலைவர் என்ன சொன்னார், நாங்கள் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரி கொண்டு வரோம், இந்த வேர்ல்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரி டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் சூரத்தில் இருக்கும்னு. சூரத்தில் வித் கிரேட் கிராண்ட் ஃபன்ஃபேரோட திறந்த எக்ஸ்சேஞ்சு பெருசாக பறக்கலை, ஓடலை. அங்கே நிறைய எம்எஸ்எம்இ எஸ்எம்இ நிறைய இருக்காங்க. இதில் பெரிய ஆளுங்க ரொம்ப கம்மி. இந்த பெரிய இடத்துலாம் ஜிஎஸ்டினால் பெரிய ப்ராப்ளமு. சூரத்தில் நிறைய மேன்மேட் ஃபைபரில் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் பெரிய பிஸ்னஸ். அவங்களாம் நிறையா திருப்தியில் இருந்தாங்க. அதனால் பிஜேபிக்கு அகென்ஸ்டாக ஓட்டு விழுறது, நிறைய ஓட்டு விழும். நான் ஜெயிக்கும்னு சொல்ல காங்கிரஸு, அவங்களுக்கு அகென்ஸ்டாக நிறைய ஓட்டு விழும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸு கும்பானியோட ப்ரப்போசர்ஸை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு. இல்லாட்டா நம்ம அம்மையார் சொல்கிற மாதிரி குதிரை பேரத்துக்கு டேக்ஸ் போடுறேன்னாங்களே, அதே மாதிரி குதிரை பேரம் போட்டு அந்த 3 பேரை வாங்கியிருக்கலாம். ஆனால் எலக்ட்ரல் பாண்டில் எவ்வளவோ பணம் வந்திருக்கு, என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ சில பேப்பர் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவரையே பிஜேபிக்கு வாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜனநாயகத்தில் அட்லீஸ்ட் ஒரு டோக்கன் கான்டெஸ்ட்டாக இருக்கணும். ஒரு சீட்டில் 7 பேர் விட்ரா பண்ணுற அளவு ஆகிருக்குன்னா டெஃபினட்டாக ஃபவுல் ப்ளே இருக்குது. இப்போ எப்படி சண்டிகரில் ஒரு மேயர் எலெக்ஷனில் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வீன் பண்ண அப்புறம் தான் உண்மை வெளில வந்தது. அதை பற்றி இந்த சேனலில் பேசியிருக்கிறேன். இவரே இங்க் மார்க்கை போட்டு ஓட்டை ரிஜெக்ட் பண்ணி தப்பான ஆளை மேயராக எலெக்ட் பண்ணார். இதுதான் கிளாசிக் ஃபேசிசம்ங்கிறது. ஜனநாயகமாக நீங்கள் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுல யாரும் தவறு சொன்னதில்லை. 2014 பிஜேபி தான் ஜெயிச்சு, 2019 பிஜேபி ஜெயிச்சுது. இந்த வாட்டி தோக்குருங்கிற பயத்தில் இருந்து இது மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க. இது உங்களுக்கு அழகு கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு குஜராத்லேயே 2-3 கேண்டிடேட் வாபஸ் வாங்கிட்டாங்க, பிஜேபி பேப்பர்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிகிட்ருக்குது? அப்போ இது மாதிரி நடக்குதுன்னா எலெக்ஷன் மேலே மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற கேஸு விவிபேட்டை எண்ணணுமா வேணாமான்னு. பட் இப்போ ஆப்போசிட் பார்ட்டி கையெழுத்து போட்டவன் தான் காணாமல் போயிட்டான்னா நீங்கள் எப்படி எலெக்ஷனை நடத்துகிறீங்க? இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த பீரியடு இந்த எம்எஸ்எம்இயும் பிஸ்னஸ் ஓனர்ஸும் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்க. 89லேருந்து இந்த சீட்டை பிஜேபி தான் ஜெயிச்சிட்ருக்கு. 84 தான் காங்கிரஸ் கடைசியாக இந்த சீட்டை ஜெயிச்சுது. ஸோ இது ஒரு பக்கா சேஃப் சீட் ஃபார் பிஜேபி. இதில் எதுக்கு இந்த ஊரை ஏமாற்றணும்னு எனக்கு தெரியல. எங்கேயும் எலெக்ஷன் நடக்கும் போது நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க போகிறீங்க. அப்படி என்ன பயம் உங்களுக்கு? 7 இண்டிபெண்ட் ஆளுங்களை வாபஸ் வாங்க வைக்கிறது, காங்கிரஸோட 2 நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணுறது, மதுராவில் காங்கிரஸ் யாருக்கோ சீட்டை கொடுத்து அவரை குதிரை பேரத்தில் பிஜேபியில் சேர வைக்கிறது. அட் சம் டைம் என்ன ஆகும்னா, உங்களுக்கே ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் டெமோக்ரஸி நம்பலைங்கிறது தெளிவாகிடும். இப்படிலாம் பண்ணி எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போ நம்மளுக்கும் ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆகிடும். ஹோப்ஃபுல்லி ஈசியும் சுப்ரீம் கோர்ட்டும் இதில் இன்டர்வீன் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.